ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெய்லரிங் வீடியோ இல்லை, ஆரி ஒர்க் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இனிமேல் நம்ம சேனல்ல ஆரியில் பேசிக் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போறோம், அப்கமிங் வீடியோஸா. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க்கில் இந்த மாதிரி பீட் ஒர்க் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மோஸ்ட்லி த்ரெட் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணி இப்போ யாரும் பிளவுஸ் பண்றது கிடையாது. இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு பண்ற பிளவுசஸ் தான் விரும்புறாங்க. இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறது பீட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு 4mm பீடு. இது வந்து பஞ்ச் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கடைகளில் வாங்கும்போது 4mm பஞ்ச் பீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது கொடுப்பாங்க. இதோட பிரைஸ் வந்துட்டு 40 rupees. இதை வச்சு நீங்க 1000 rupees வரைக்கும் இருக்கிற பிளவுஸ் எல்லாம் பண்ணலாம். வாங்க இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல தான் இன்னைக்கு ஸ்டிச் பண்ண போறோம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நார்மல் ஷூவிங் த்ரெட் தான். நீங்கள் பீட் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷூவிங் த்ரெட்லையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இது பண்ணும்போது நீங்கள் த்ரெட் வந்துட்டு நல்லா குவாலிட்டியான த்ரெட்டாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் ப்ளவுஸ் வந்துட்டு லைஃப் கொடுக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜரியிலையும் பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நீங்கள் இதிலே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜரியில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எண்டில் 2-3 நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி நாட் போட்டுருங்க. பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம டுலிப் பிராண்ட் ஆரி நீடில் வந்து எடுத்திருக்கோம். அதோட நம்பர் வந்துட்டு 14, 13, 14 அப்படின்னு 2 சைஸஸ் இருக்குது. 13 வந்துட்டு நம்ம த்ரெட் ஒர்க்காக யூஸ் பண்ணுவோம். 14 வந்துட்டு நமக்கு பீட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். வாங்க இப்போ எப்படி பீட்ஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பஞ்ச் பீட் வாங்கி யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை ஃபுல்லாக கட் பண்ணி வெளியில் எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி சின்ன கட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துருங்க. எடுத்துட்டு மிச்சத்தை இந்த மாதிரி எண்டு போட்டு வச்சுருங்க. ஸோ பீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு வெளியில் வராத அளவுக்கு நாட் போட்டு விட்டுருங்க. அப்படிங்கன்னா அது வந்துட்டு வெளியில் வராது. வாங்க பீட்ஸ் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கீழே இருந்து எடுத்துருங்க. பிகினர்ஸ் வந்துட்டு ஒரு பீடாக கூட ஸ்டிச் பண்ணுங்கள். சுகர் பீட் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாக சேமாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பெரிய சைஸ் பீட்ஸ் எல்லாம் த்ரெட் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக லைன்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த பீட் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிரைடல் ப்ளவுஸே அழகாக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நல்லா கவனமாக பாருங்கள். பீட்ஸ் வந்துட்டு நார்மல் செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பீடும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிடுங்க. நம்ம பீட்ஸ் முடிச்ச இடத்துல இருந்தே திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தோம். இதுவே நம்ம இப்போ டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து இந்த சைடு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட் லைன்லேருந்து நம்ம இப்போ இந்த சைடு வரணும் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வச்சு இந்த லைனுக்கு நேராக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. போட்டதுக்கப்புறமா நீங்கள் பீட்ஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பீட்ஸில் ட்ரையாங்கிள்
எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பேசிக்காக எப்படி டேன் பண்ணுறது அப்படிங்கிறத இதை யூஸ் பண்ணி நீங்கள் டேன் பண்ணி பாருங்கள். பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.